The Union Cabinet have taken a decision to introduce another contributory pension scheme to the central government employees, which has been named as the Unified Pension Scheme (UPS), with certain assurances like minimum pension, family pension, and DA linkage, etc. But the scheme remains to be contributory in nature. The employees have to contribute 10% of their wages in UPS also. While some of the central government employees organization met the Prime Minister and conveyed their happiness for government decision, the AIDF, the major federation of defence civilian employees, have stayed away from the meeting with the Prime Minister and have expressed their dissatisfaction for the government not restoring the old pension scheme, which is all along their demand. Why AIDF is unhappy with government decision to introduce UPS, which provides some guarantee, which was not there in the NPS? With this question, Labour Voice Channel approached Shri C. Srikumar, the General Secretary of AIDF. This version on the stand of AIDF on UPS in Tamil, Hindi and English has been relayed in our channel for the benefit of our viewers. இருபத்தி 4/8/2024 நாள் மாலை நடைபெற்ற மத்திய அரசினுடைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு புதிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அமலில் உள்ள பழைய பென்ஷன் திட்டம், இரண்டாவதாக புதிய பென்ஷன் திட்டம், இப்பொழுது மூன்றாவதாக ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் என்கின்ற பெயரில் யூபிஎஸ் என்கின்ற ஒரு புதிய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அது ஏதோ 25 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய இருக்கிறது என்கின்ற ஆடம்பரமான விளம்பரத்தோடு மத்திய அரசு தன்னுடைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அதன் பிறகு மத்திய அமைச்சரவை அந்த முடிவை எடுத்த பிறகு பல தொழிற்சங்க தலைவர்கள் பிரதமர் அவர்களை சந்தித்ததாகவும் பிரதமருக்கு நன்றி தெரிவித்ததாகவும் கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த கூட்டத்தில் அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம் AIDF கலந்து கொள்ளவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும். AIDF கலந்து கொள்ளாததற்கு பிரதானமான காரணம் என்னவென்றால், மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தவரைக்கும், பாதுகாப்புத்துறை ஊழியர்களை பொறுத்தவரைக்கும், மாநில அரசு ஊழியர்களை பொறுத்தவரைக்கும் அனைவருடைய ஒருமித்த கோரிக்கையாக இருப்பது பங்களிப்பில்லாத பழைய பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு ஊழியர்களுக்கு திரும்ப வழங்க வேண்டும் என்று 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்றைக்கு டெல்லி மாநகரில் ராம்லீலா மைதானத்தில் சுமார் 5 லட்சம் மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்கள் ஒன்று கூடி அங்கு ஒரு பிரகடனத்தை அவர்கள் அறிவித்தார்கள். அந்த கூட்டத்திலே AIDF-னுடைய தலைவர் தோழர் SN பாட்டக் அவர்களும் பொதுச் செயலாளர் என்கின்ற முறையில் நானும் பேசுகின்ற போது மிக தெளிவாக நம்முடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்திருக்கிறோம். அரசு ஊழியர்களை பொறுத்தவரையிலும் பழைய பென்ஷன் திட்டம் மட்டும்தான் அவர்களுக்கு உரிய ஓய்வுகால பாதுகாப்பை வழங்கும். ஆகவே அதற்காக நம்முடைய போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து அந்த பிரகடனமும் அங்கே நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர்மாறாக மத்திய அரசு UPS என்கின்ற இந்த மூன்றாவது பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், இந்த மூன்றாவதாக அறிமுகப்படுத்தி இருக்கிற UPS பென்ஷன் திட்டத்திலும் மத்திய அரசு ஊழியர்கள் தங்களுடைய ஊதியத்தில் 10% மாதம் கான்ட்ரிபியூஷனாக பங்களிப்பாக செலுத்த வேண்டும். அப்படி என்றால் என்ன பலன்? ஒரு அரசு ஊழியர் அவருடைய பென்ஷனுக்காக பங்களிப்பு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் நம் அனைவருடைய நிலைப்பாடும். அரசு ஊழியருடைய பென்ஷனுடைய உத்தரவாதம் என்பது அரசினுடைய கடமையாகும். அதற்கான செலவை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஊழியரிடமிருந்து 10% பங்களிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்கு நான் பென்ஷன் வழங்குவேன் என்று சொல்வது எந்த அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்றைக்கு பத்திரிகை செய்திகள் தான் வந்திருக்கின்றன, மத்திய அரசினுடைய பத்திரிகை குறிப்பு வந்திருக்கிறதை தவிர அதிகாரப்பூர்வமான அரசு உத்தரவு இன்னும் வெளியிடப்படவில்லை. இது போன்ற நமக்கு கடந்த கால கசப்பான அனுபவங்கள் ஏராளமாக உண்டு. அரசு அறிவிக்கின்ற போது இனிப்பு வார்த்தைகளோடு அறிவிப்பார்கள். ஆனால் அதற்கான அரசு உத்தரவுகள் வருகின்ற போது அதில் ஏராளமான குளறுபடிகள், குழப்பங்கள் இருக்கும். அதை தீர்த்து வைப்பதற்கு பல ஆண்டுகள் போராட வேண்டி வரும். அதே போன்ற நிலைமைதான் இன்றைக்கு இந்த அரசு அறிவித்திருக்கக்கூடிய UPS என்கின்ற பென்ஷன் திட்டத்திலும் உள்ளது.
அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய அடிப்படை ஊதியத்திலே 50%, அது 12 மாத சராசரி அடிப்படை ஊதியத்தினுடைய 50% பென்ஷனாக வழங்கப்படும். அதுவும் 25 ஆண்டுகள் சர்வீஸ் செய்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பழைய பென்ஷன் திட்டத்தில் 10 ஆண்டுகள் சேவை செய்தாலே அவருடைய கடைசி அடிப்படை சம்பளத்தினுடைய 50% பென்ஷனாக கிடைக்கும். அதன் பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகையாக, இந்த யூபிஎஸ்சிலே வரக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகையாக அவர்களுடைய 1 மாத ஊதியத்தில் 1 மாத பேசிக் பே பிளஸ் டிஏவில் 10%, 6 மாதத்துக்கு ஒரு முறை காம்பன்சேஷனாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அது அவர்களுடைய சர்வீஸை கணக்கிட்டு வழங்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இதிலே ஒழிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால், இந்த அரசு ஊழியர்கள், என்பிஎஸ் ஊழியர்கள் பங்களிப்பு செலுத்தக்கூடிய அவர்களுடைய பங்களிப்பு, அரசனுடைய பங்களிப்பு, அதற்குண்டான வட்டி, இதெல்லாம் சேர்த்து என்பிஎஸ் ஃபண்டு, அந்த கார்பஸில் இருக்கக்கூடிய தொகையிலிருந்து ஒரு நயா பைசா கூட அவர்களுக்கு அரசு கொடுக்காது. இப்பொழுது என்பிஎஸ்ஸில் 60% ஊழியர் ஓய்வு பெறுகின்ற போது கொடுக்கப்படும், 40%த்திற்கு ஆன்யூட்டி வாங்கி அதிலிருந்து பென்ஷன் பெறலாம் என்று இருக்கிறது. ஆனால் இப்பொழுது உத்தரவாதப்படுத்தப்பட்ட பென்ஷனை நாங்கள் தருகிறோம், ஆகவே நீங்கள் சேர்த்து வைத்த பணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நயா பைசாவும் வழங்க முடியாது, ஆனால் அதற்காக ஒரு சொற்ப தொகையை காம்பன்சேஷனாக வழங்குவோம் என்று அறிவித்திருப்பது அரசு ஊழியர்களை எப்படி இந்த அரசு பார்க்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அதே போன்று குறைந்தபட்ச பென்ஷன் இன்றைக்கு பழைய பென்ஷன் திட்டத்தில் 9,000 + 53% டிஏ. ஆனால் இப்பொழுது அவர்கள் அறிவித்திருக்கின்ற அந்த குறைந்தபட்ச பென்ஷன் என்பது வெறும் 10,000 ரூபாய் தான். அதோடு மட்டுமல்ல, அதனுடைய 60% தான் குடும்ப பென்ஷன் என்று சொன்னால் குடும்ப பென்ஷன் 6,000 ரூபாயாக குறைந்துவிடும். ஆனால் இன்றைக்கு பழைய பென்ஷன் திட்டத்தில் குடும்ப பென்ஷனும் 9,000 ரூபாய் பிளஸ் அதற்குண்டான டிஏ என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த திட்டம் 1/4/2025 தான் அமலுக்கு வரும் என்று சொல்லுகிறார்கள். 1/4/2025 முன்னால் ஓய்வு பெற்றவர்களுடைய நிலைமை என்ன, அவர்களுக்கு எப்படி இவர்கள் பென்ஷன் வழங்குவார்கள், இதையெல்லாம் இந்த அரசு தெளிவுபடுத்தவில்லை. ஆகவே எது எப்படி பார்த்தாலும் அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கின்றது. இந்த யூபிஎஸ் திட்டத்திலும் அரசு ஊழியர்கள் தங்களுடைய அடிப்படை சம்பளத்திலும் டிஏவிலும் 10% பங்களிப்பாக செலுத்த வேண்டும். ஆனால் அது அவர்கள் 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் பணிபுரிந்து செல்லுகின்ற போது அவர்களுக்கு அது திரும்ப கிடைக்காது. நான் உத்தரவாதப்படுத்தப்பட்ட பென்ஷன் உனக்கு தருகிறேன், ஆகவே அது உனக்கு திரும்ப கிடைக்காது. அதற்கு பதிலாக காம்பன்சேஷன் என்கின்ற பெயரில், இழப்பீடு என்கின்ற பெயரில் ஒரு சொற்ப தொகை உனக்கு வழங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த யூபிஎஸ் திட்டத்திலும் அரசு ஊழியர்களுக்கு ஜிபிஎஃப் கிடையாது, ஜெனரல் ப்ராவிடன்ட் ஃபண்டு கிடையாது. ஆகவே எப்படி பார்த்தாலும் ஏதோ சில அரசு ஊழியர்களுடைய கடுமையான அந்த ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு பார்த்து அரசு சில முன்னேற்றங்களை நாங்கள் செய்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்களே தவிர, அதை சீர்தூக்கி பார்க்கின்ற போது அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தோடு ஒப்பிடுகின்ற போது எந்த விதமான நன்மையும் இல்லை என்பதுதான் இன்றைக்கு நம் கண்ணுக்கு முன்னால் நிதர்சனமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற உண்மை. ஆகவே தான் அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம் அரசினுடைய இந்த சதி திட்டத்திலே சிக்காமல் பிரதமர் அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் பிரதமர் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதற்கு பதிலாக கேபினெட் மீட்டிங்கில் எடுத்த முடிவை அரசு ஊழியர்களுடைய தலைவர்களிடத்திலே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே தான் அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம் சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. நாம் பழைய பென்ஷனுக்கு அதை வென்றெடுப்பதற்காக யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களையும் இணைத்து கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும். நன்றி.